இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ் போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருக்கே இன்றும் என்றும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் 2024 ஆண்டிலே 3ஆம் காலாண்டில் நாம் இருக்கிறோம். இந்த காலாண்டிலே மார்க்குவின் சுவிசேஷம் புத்தகத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது பாடம் 11. பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் பிடிபடுதலும் பாடுபடுதலும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனம் 36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் என்பதே. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் குறிப்பாக கவனிக்க போகிறது என்ன அப்படின்னா, மார்க் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் போதகர் ஏற்கனவே தலைப்பை அறிமுகப்படுத்தின பிரகாரமாக இது ஒரு உருக்கமான பகுதி. ஏனென்றால் தம்முடைய சீஷர்களோடு அவர் பஸ்காவை ஆசரித்து பிற்பாடு கெத்சேமனைக்குள்ளாக அவர் பிரவேசித்து அவர் படப்போகிற பாடுகளுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும், அதிலும் குறிப்பாக தம்முடைய பிதாவின் பலனை அணிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அவரிடத்தில் மன்றாடி ஜெபித்து பெற்றுக்கொண்டு பிற்பாடாக அந்த உபத்திரவத்தை அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை சகித்தது மாத்திரமில்லாமல் பரிபூர்ணமான ரட்சிப்பை அவர் நிறைவேற்றி பிற்பாடு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த மகத்துவமான மேன்மையை தான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த மீதமுள்ள இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பொறுமையாக நம்ம படிக்கும் பொழுது இருதயத்தை மிகவும் உருக்கக்கூடிய பகுதிகளாக இது இருக்கிறது. மார்க் மிக நேர்த்தியாக இதைகளை எழுதியிருக்கிறார். பாடம் 11, முதலாவது கேள்வி தாஸ் உங்களுக்காக. இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன்பாக 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உள்ளம் தொடும் சம்பவம் எது? நாம் இந்த நாளில் மார்க்கு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். மார்க்கு 14, மத்தேயு 26, லூக்கா 7, யோவான் 12, இப்படி 4 அதிகாரங்களிலும், அதாவது 4 சுவிசேஷங்களிலுமே கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் அல்லது அவர் பிடிபடுதல், இதுக்கெல்லாம் முன்பாக ஒரு முக்கிய சம்பவம். நம்ம அந்த சம்பவத்தை நறுமண சம்பவம் என்று சொல்லலாம். ஒரு நறுமணமான சம்பவம் நடந்தேறியது. என்னவென்றால், லூக்காவிலே ஒரு ஸ்திரீ, அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் மரியாள், மகதலேனா மரியாள். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? விலையேற பெற்ற நளதம் என்ற தைலத்தை, அந்த தைலம் 1 வருஷ சம்பளத்தில் வாங்கப்பட வேண்டிய ஒரு நறுமணமான பொருள். அது 300 பணம் அப்படின்னு யூதாஸ் சொல்லுவான். இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரர் கொடுத்துருக்கலாமே என்று அவனோ இன்னும் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அந்த தைலத்தை அவள் கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலும் பாதங்களிலும் அவள் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதை 5th சாண்ட்விச் ஸ்டோரி, 5வது அந்த இடையீட்டு ரொட்டி கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் யூத தலைவர்கள் அவரை கைது பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். கீழே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பான். இதுக்கெல்லாம் இடையில நடக்கிற சம்பவம் தான் இந்த ஸ்திரீயினுடைய சம்பவம். இந்த சம்பவத்தில் நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், யூதாஸ், இன்னொரு பக்கம் இந்த மரியாள். யூதாஸ் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க அவன் திட்டம் போடுகிறான். ஆனால் இந்த ஸ்திரீ 300 பணம், ஒரு வருஷம் முழுக்க உள்ள சம்பளம், அதை எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக, அவருடைய மரணத்திற்கு அடையாளமாக, அவர் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக அவரை கனம் பண்ணும் விதமாக என்ன செய்கிறாள்? அந்த தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே ஒரு நளதம் என்ற தைலம் போல உலகத்திற்கெல்லாம் ஊற்றப் போகிறார். ஆனால் அவருக்கு கனம் செலுத்தும் விதமாக இந்த தைலத்தை கொடுக்கணும்னு அவள் என்ன செய்கிறாள்? வருகிறாள். யூதாஸ் என்ன செய்கிறான்? என்னவெல்லாம் எடுக்க முடியுமோ அவன் எடுத்துக்கொண்டான். அவன் திருட. ஆனால் இந்த மரியாள் என்னவெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அவள் என்ன செய்தான்? அவள் கொடுத்தாள். இதுதான் இவளுடைய இந்த செயல்தான் ஆண்டவருடைய உள்ளத்தை அவ்வளவு சந்தோஷப்படுத்தியது. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது இவளுடைய அந்த உள்ளம் தொடும் சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போதே தொடர்ந்து அதே காரியத்தில் நம்ம வரப்போகிறோம்.
யூதாஸ் மற்றும் பாவியான ஸ்திரீயின் செயல்பாடுகளிடையிலான வித்தியாசங்கள் என்னென்ன? வித்தியாசம் என்ன என்று பார்க்கும்பொழுது, அவள் சுயநலமற்றவளாக தியாகம் செய்தால், எத்தனையோ வருடங்களாக சேர்த்து வைத்த அதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதே மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 9வது வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷம் ஆனது உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது இவள் செய்த இந்த செயலானது சாட்சியாக சொல்லப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே 2 மறக்க முடியாத அனுபவம் என்று பார்க்கிறோம். ஒன்று, இவள் செய்த இந்த தியாகம் அல்லது அர்ப்பணிப்பு, தைலத்தை ஊற்றி அந்த இடம் முழுவதுமாக நற்கந்தத்தை உண்டாக்கின ஒரு அனுபவம். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவளை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் உள்ளான நோக்கத்தோடு ஒரு மனுஷன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய சம்பாஷணைகள் எல்லாம் அவன் நீதிமான் போலவும் ஏழைகள் மேல் கரிசனை உள்ளவன் போலவும் இருந்தது. ஆனால் அவனுடைய பிற்பாடான செயல் அவன் யார் அப்படின்னா ஒரு பயங்கரமான துரோகி. கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவரை காட்டி கொடுத்து வெறும் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அந்த ஒரு இழிவான செயலை அவன் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இப்போ மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து கிட்டேருந்து இவன் சுரண்டினது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவையே விற்று போடுகிறதற்கு ஏதுவாக இவனுடைய செயல்பாடு இருந்தது என்று பார்க்கிறோம். இவை 2 செயல்பாடுகளும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டது யார் அப்படின்னா இந்த பெண்மணி. ஆனால் இவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமலே மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். இதான் வித்தியாசம். தாஸ், உங்களுக்கான கேள்வி. ராபோஜனம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லி நினைப்போம். இயேசுவின் கடைசி ராபோஜனம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எவ்வளவு முக்கியமானது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முன்பதாக கடைசி திருவிருந்து அல்லது கடைசி ராபோஜனத்தை தம்முடைய சீஷர்களோடு அவர் ஆசரித்தார். அது அவர் பாடுபடுவதற்கு முந்தின மாலை பொழுதில் வியாழக்கிழமை இரவில் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கடைசி ராபோஜனம் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஒரு புதிய ஞாபகார்த்த ஆராதனையாக அதை ஸ்தாபித்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஞாபகார்த்த ஆராதனையாக இந்த திருவிருந்தை அவர் என்ன செய்கிறார்? ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். பழைய உடன்படிக்கையின் காலத்தில், அதாவது மோசையின் காலத்தில் நாம் படித்தோம் என்றால், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். பழைய உடன்படிக்கையின் காலத்தில் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறார்? மோசே ஜனங்கள் மேல் தெளிக்கிறார், பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக உடன்படிக்கையின் ரத்தம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதை புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த கடைசி ராபோஜனத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை நமக்காக ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையின் அனுபவத்திற்குள்ளாக எல்லாரும் வர வேண்டும் என்ற ஒரு வாசலை அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த திருவிருந்து என்ற ஒரு தெய்வீக சடங்கின் உள்ளாக நம்ம எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்கிறோம், கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். கண்டிப்பாக. சார்ல்ஸ், கடைசி ராபோஜனத்தின் பின் இயேசுவானவர் கூறிய தளர்வூட்டும் நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் என்னென்ன? ஏன்னா 2 செய்தியுமே இருந்தது. அதில் நம்பிக்கை ஊட்டும் செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் அநேகருக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்த போகிறார். அதன் மூலமாக ஒரு உன்னதமான ரட்சிப்பு மனுகுலத்திற்கு வரப்போகிறது. ஏன் அப்படின்னா, அந்த பஸ்காவை இதற்கு முன்பாக அவர்கள் ஆசரித்து இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு ராத்திரியில தான் அது கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது என்பதை சீஷர்களுடைய கண்கள் திறக்கிறதற்கு எதுவாக ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவங்களுக்கு தளர்வூட்டும் செய்தி என்ன அப்படின்னா, ஜெகரியா 13:7 சொன்ன அந்த சத்தியத்தை ஆண்டவர் மேற்கோள் காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு மெய்ப்பனை நான் வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும் என்று சொன்ன அந்த ஒரு வாக்கு நிறைவேறுகிறதற்கு ஏதுவான ஒரு வேளை வந்தது. அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் அங்கு அவரை பிடிக்கத்தக்கதாக வருவார்கள். அந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போவார்கள் என்பதை ஆண்டவர் மறைக்காமல் அவங்களுக்கு சொல்றார். அதோடு நிறுத்தி விடாம
பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து பேசுகிறார். ஆண்டவரே, எல்லாரும் விட்டு போனாலும் நான் வந்து உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக தன்னை குறித்து சொல்கிறார். அங்கே பேதுருவுக்கும் தனியான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். பேதுருவே, சேவல் கூவுகிறதற்கு முன்பாக நீ என்னை 3 முறை என்ன பண்ணுவாய், மறுதலிப்பாய். அதை நான் உண்மையாகவே சொல்லுகிறேன். ஆனாலும் நான் வந்து உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனையும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டவர் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று இந்த அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ராபோஜன மேல் வீட்டிலிருந்து அவங்க தோத்திர பாட்டை பாடி கெஸ்தமனைக்கு போகிறாங்க. கெஸ்தமனையில் இயேசு எப்படி ஜெபித்தார்? கெத்செமனே என்ற இடம் ஒலிவ மலையின் சரிவிலே இருக்கிற ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஜெபிக்க செல்வார் என்பதை நாம் வேதாமத்தில் பார்க்கிறோம். அவர் சிலுவை பாடுகள் படுவதற்கு முன்பாக அங்கே தான் போய் என்ன செய்கிறாரு, ஜெபிக்க செல்கிறார். தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரை, பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களையும் ஒரு இடத்துல விட்டுட்டு இவர் தனியாக போய் அவர் மிகுந்த வியாகுலத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படி அவர் ஒவ்வொரு இடமா அப்படி பிரிஞ்சு போக போக தான் சீக்கிரத்திலே சந்திக்க போகிற அந்த பாடுகளுக்கு அவர் ஆயத்தமாகிறார். அந்த பாடுகள் நிமித்தம் அவர் தனியாக பிரிக்கப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் இப்போ அவரே விட்டுட்டு ஓட போகிறாங்கன்னு ஒரு நிலைமை வரப்போகிறது என்பதும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் என்ன செய்தாராம், மார்க் 14:32-35 வரை இருக்கிற வேத பகுதியில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி மார்க் 14:33 வாசிக்கிறோம். அதே போல் லூக்கா 22:44 படித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு, மோர் ஏர்னஸ்ட்லி அவர் அப்படி ஜெபித்தார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 பவுல் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தார் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னும் சுவிசேஷங்களை படித்தோன்னா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக என்ன செய்தது, சிந்தும் அளவுக்கு அவர் அவ்வளவுக்கு மென்டல் ஆகனி, மனவேதனை அவருக்கு இருந்தது. அந்த வேதனைலாம் எதனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பாவங்கள் நிமித்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அவர் மற்றவர்களெல்லாம் தூங்கினாலும் அவர் கண்ணீரோடு ஜெபித்தார், நம்ம எல்லாருக்காக, நம்முடைய எல்லாரோட ரட்சிப்புக்காக என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ், எதற்காக ஜெபித்தார்? இவருடைய ஜெபத்தில் வந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீங்கன்னா அவர் சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து இந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இப்போது அந்த வேளை, இதை வந்து நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அவர் மாம்சத்தில் இருந்ததுனால மரண பயத்தில் எதுவும் இப்படி ஜெபம் பண்ணாரோ, ஐயோ இந்த மரணம் எனக்கு வேண்டாம், ஏன் அப்படின்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் என்ன அப்படின்னா, இவர் இதற்கு முன்பாக தம்முடைய பிதாவோடு இருந்திருக்கிறார். அவர் நித்திய காலமாக, இவர்களுக்கு வந்து துவக்கம் இல்லாதவர்கள், துவக்கத்திலிருந்தே இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிறிஸ்து தம்முடைய பிதா கிட்டேருந்து பிரிய போகிற ஒரு வேளையாக இருக்கிறது. இதை இவர் உணர்ந்தபடினால் அந்த ஒரு மனநிலை அவரை வந்து ரொம்ப பாதித்தது. இதற்கு முன்பாக அந்த பிரிவினை என்பது பிதாவுக்கும் குமாரருக்கும் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி நான் தாங்க போகிறேன் என்கின்ற ஒரு தாக்கத்தில் தான் அவர் அப்படி ஜெபிக்கிறாரு. ஆனால் அந்த ஜெபத்தில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே நான் யாரை மீட்கணும், மனுகுலத்தை மீட்க வேண்டும், அவர்களை நான் மீட்க நீர் எப்படி சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதன்படியே நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தான் அந்த ஜெபத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏதோ நான் மரிக்க வந்தேன், இதிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஜெபம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடம் 11 நாம் படித்து கொண்டிருக்கிறோம். யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். பஸ்தாஸ், யூதாஸ் காரியத்தை பற்றி வேதமும் சாட்சியாகமும் சொல்லுவது என்ன? யூதாஸ் காரியோத் அவன் ஒரு மிக முக்கியமான ஒரு சீஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய
அந்த சீஷர் குழுவில் அவன் தான் ட்ரெஷரர், பொருளாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இவனை குறித்து பைபிளில் நம்ம ஆங்காங்கே படிக்கிறோம். விலாவாரியாக நாம் ஆழமாக படிக்க வேண்டும் என்றால் எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிற டிசர்வேஜஸ் இவங்கள் வாஞ்சி புத்தகத்தில் சாப்டர் 76 76ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தின் தலைப்பு யூதாஸ், அப்படிதான் இருக்கும். அந்த அதிகாரம் முழுக்க படித்தால் மிக அற்புதமான காரியங்களை எழுதியிருப்பாங்க. அவன்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, through becoming the slave of one vice he gave himself to Satan to be driven to any length in sin. அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு தீமை, ஒரே ஒரு பாவம், அந்த பாவத்து நிமித்தம் அவன் சாத்தானுக்கு அடிமையாகி பாவத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் சென்றான் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. அவன்கிட்ட இருந்த இந்த ஒரே ஒரு தீமை, அந்த ஒரே ஒரு பாவம் என்ன அப்படின்னா, 2 இடத்துல எலன் ஒயிட் எழுதுவாங்க, சுயநலம் என்னும் பேய் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, பேராசை என்னும் பேய் அவனுக்குள்ளே இருந்தது அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் பைபிளில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ லூக்கா 22:3 படித்தீங்கன்னா, ஸ்காரியோத் என்னும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு படிப்போம். அதே போல் யோவான் 6:70 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் யோவான் 13:27 அந்த துணிக்கையை வாங்கின பின் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு படிப்போம். அப்போது அப்படி 3 இடங்களில் சாத்தான் புகுந்தான், பிசாசா இருக்கிறான். அப்போ அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். எதனாலன்னா அந்த பண ஆசையினால, சுய நலத்தினால. யோவான் 12:6 படித்தோன்னா அவன் திருடன் அப்படின்னு படிக்கிறோம். அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை எப்பொழுதும் தன் கையில் வைத்திருந்தபடியினாலும் அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே அவன் பணப்பையை கையில் வச்சுருந்தான், ஆனால் சாத்தான் யூதாசையை தன் கையில் வச்சுருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இந்த உலக பொருட்களில் நாம் ஒரு நாளும் மயங்கி சிக்கிவிட கூடாது. எப்படியோ இயேசு கிறிஸ்து கூட இருந்துக்கிட்டே இந்த யூதாஸ் பண ஆசையிலையும் மாட்டிக்கிட்டான். இது சாத்தியம்தான். இப்போ நம்ம ஒருவேளை சபையில் இருக்கலாம், சத்தியத்தில் இருக்கலாம், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், போதகராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கலாம். அதே சமயத்தில் உலக காரியங்கள் நம்மை பிடித்து கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணிடுவான், நம்மளோட வாழ்க்கையில் சாத்தான் தடம் பதிச்சிருவான். தொடர்ந்து நாம் பேசுவோம். இயேசு கைதாகும் பொழுது நடந்த சந்தடி என்ன? கைது ஆகும்பொழுது முதல்ல நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பேதுரு துடுக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருந்த சேவகனுடைய காதை வெட்டி விடுகிறார் என்று பார்க்குறோம். மீனவனாக இருந்ததுனால எப்பவுமே மீன் வெட்டுறோம், முதல்ல எதை தான் வெட்டுவான், காதை தான் வெட்டுவான். அந்த பழக்கத்தில், அல்லது இது ஜென்ம சுபாவம் என்று சொல்லுகிறோமே, அதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த நேரத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அங்கே அவனை குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்தேனே, நான் வெளிப்படையாய் உங்களுடைய ஆலயத்திலே நான் பிரசங்கித்த பொழுது என்னை நீங்கள் கைது செய்யாமல் இப்போ மறைமுகமாக என்ன கைது செய்கிறது என்ன என்று சொல்லி அவர்களை வினவி கேட்கிறார். ஏன் அப்படின்னா, இவங்க தைரியமாக அந்த செயலை செய்யலை. ஏன் அப்படின்னா, பப்ளிக்கெல்லாம் இருக்கிற அந்த டைமில் வந்தால் தங்களுக்கு விரோதமாக ஜனக்கூட்டம் எழும்பிவிடும் என்கின்ற பயத்தினால இவங்க தந்திரமாய் இந்த செயலை செய்கிறார்கள். ஆனால் இங்கே இன்னொரு அனுபவம் நடக்கிறது. அது என்ன அப்படின்னா, இதை மார்க் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதை எழுதும்போது பெயர் சொல்லப்படாத ஒரு நபர், அவர் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார். கைது செய்கிறாங்க, பிடிச்சு கொண்டு போகிறாங்க, எல்லா சீஷர்களும் இடறி ஓடுறாங்க. பேதுருவும் ஒரு பகுதியில் வரார். அவர் பிற்பாடு 3 விசை அவரை மறுதலிக்க போகிறார். ஆனால் இந்த சம்பவத்தை நான் ஆசிக்கிறேன். 51வது வசனம், ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்தி கொண்டு அவர் பின்னே போனான். இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் யார் கூட தான் இருக்கேன், கிறிஸ்துவோட கூட தான் இருக்கிறேன் என்று போகிறான். ஆனால் ஒரு நிலை வரும்பொழுது கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, நீ எல்லாவற்றையும் வெறுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும். ஆனால் இதுக்கு ஒரு ஆப்போசிட்டான செயல் இங்கே நடக்கிறது. இயேசுவை விட்டு இவன் ஓடி போகிறதற்கு எல்லாவற்றையும் திறந்து நிர்வாணியாய் இவன் ஓடினான் என்பதை எழுதுறாங்க. இதில் என்ன தியாலஜியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்கன்னா, இது வேற யாரும் இல்லை, இந்த புத்தகத்தை எழுதின மார்க்கு தான் இந்த செயலை செய்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி வேற எந்த ஒரு வேத பகுதியும் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன் தான். ஆனாலும் இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சில நேரங்களிலே நாம் உறுதியாக இருப்போம் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் அல்லது அவர் ஜெபித்த பிரகாரமாய் நாம் ஜெபிக்காமல் போகும் பொழுது
இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம்னா பயந்து ஓடுகிறோம் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் ஓடாமல் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல நாம் தொடர்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போமே என்றால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இயேசுவை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை விசாரணை கொண்டு போகிறாங்க. இயேசுவுக்கு நடந்த இறுதி விசாரணை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கைதாகுதல், இறுதி விசாரணை, இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கிறோம்? மார்க் 14ஆம் அதிகாரம் மற்றும் மத்தேயு 27, மார்க் 15, இந்த மாதிரி அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 7 இடங்களுக்கு மாறி மாறி அலைக்கழித்து விசாரணை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவிசேஷங்களில் ஆங்காங்கே படிக்கலாம். 7 ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 விசாரணைகள் என்று சொல்லுவார்கள். இதில் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் அந்த சாட்சிகள் ஒன்றுமே ஒத்து போகவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீ யூதருக்கு ராஜாவா, யூதருடைய ராஜாவா, உன்னை பற்றி ஜனங்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே என்று பல காரியங்கள் கேட்கப்பட்டன. பிரதான ஆசாரியன்னு கேட்குறான், நீர் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறான். இவன் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான்? அந்த பிரதான ஆசாரியன் தேவதூஷன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை என்ன செய்வான்? அவன் கிழித்து கொள்ளுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:63 வாசிக்கிறோம். 62-63 பிரதான ஆசாரியன் எழுந்திருந்த அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். 63 மத்தேயு 26:63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனை கிறிஸ்து தானா, ஆர் யூ தி மெஸ்ஸாயா அப்படின்னு கேட்குறான். அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமார் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னவுடன் என்ன பண்ணுறான்? வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்லலை. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 இருக்கிற காரியத்தை தான் அப்படியே மத்தேயு 26:63 அவர் சொன்னார். ஆனால் இவர் உண்மையெல்லாம் சொன்னார். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் முகத்தில் துப்பினார்கள், அடித்தார்கள், என்னவெல்லாம் சித்திரவதை பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த இறுதி விசாரணையில் இயேசுவுக்கு அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் உங்களுடைய கருத்துக்கள். கிறிஸ்து உள்ளே இருந்து சாட்சி கொண்டு இருக்கிறாரு சத்தியத்தை குறித்து. ஆனால் பேதுரு வெளியே நின்று பொய் சொல்லி அவரை மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்றால் சத்தியத்தில் நிலைத்திருப்போம். நாம் எங்கே இருக்கிறோம்? வெளியே இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவோடு இருக்கிறோமா என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.